தொடர்ந்து பிஜேபியை போலவே திமுக வெறுப்பு அரசியல் செய்யக்கூடிய விஜய் மக்களை பற்றி எந்த கவலையும் படமாட்டாரு. பண்ணையார் போல ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய இப்பவே அந்த மாதிரியான மனப்பக்குவத்தில் இருக்கக்கூடிய விஜய்க்கு உங்க கூட்டணி கட்சியான திமுக வந்து உங்களுக்கு இல்லாத பாதுகாப்பு, அண்ணன் திருமாவளவனுக்கு இல்லாத பாதுகாப்பை வழங்குறாங்க. இது வந்து அண்ணன் திருமாவளவன் சொல்றது போல விஜய்க்கும் திமுகவுக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கா? இல்ல, அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இன்றைக்கு அவருக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கு விமானம் ஏறி இறங்கி பறப்பதற்கான அனுமதி கொடுத்தது ஒன்றிய அரசு. அவருக்கான ஒரு பிரதமர் அல்லது உள்துறை அமைச்சர், ராணுவ அமைச்சருக்கு கொடுக்கிற பாதுகாப்பை கொடுத்தது ஒன்றிய அமைச்சகம். அதனால் ஒன்றிய அரசாங்கம் திரு விஜய் அவர்களை இங்கு பயன்படுத்துகிறது. அவருக்கு இருக்கிற அந்த ரசிகர்கள் அல்லது அவருக்கு இருக்கிற பெண்களிடம் இருக்கிற அந்த ஈர்ப்பை பயன்படுத்தி இங்கு ஆண்டாண்டு காலமாக இந்த மொழிக்காக, சமூக நீதிக்காக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள், அது திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், இந்த அரசியல் கட்சிகளை பலவீனப்படுத்துவதற்காக நீங்கள் சொன்னது போல் எந்த புரிதலும் இல்லாமல், இந்த தமிழ் சமூகத்திற்கு இதுவரையிலும் எந்த ஒரு போராட்டங்களையும் முன்னெடுக்காமல், இந்த தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக குரல் கொடுக்காமல், களத்தில் இறங்கி போராடுகின்ற மக்களோடு கைகோர்க்காமல், ஒரே ஒரு நாள் கூட இந்த நாட்டில் இருக்கிற சிறைகளில் அடைபட்டு கொண்டு தான் தன்னுடைய சிறை வாழ்வின் மூலமாக அந்த மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைத்தால் அது பலனளிக்கும் என்று கருதாமல், இன்றைக்கு ஒரு திரைப்படத்தில் நடித்து கொண்டிருந்த போதே அந்த படத்திலிருந்து வெளியேறி ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி நான் கிங் மேக்கராக இருக்க விரும்பவில்லை, நான் கிங்காகத்தான் இருப்பேன் என்று சொல்லுகின்ற இந்த அரசியல் ஒரு ஆபத்தான அரசியல், ஒரு மோசமான அரசியல். இந்த அரசியலுக்குத்தான் உங்களை போன்ற இளைஞர்கள், பெண் பிள்ளைகள் ஆதரவளிக்க கூடாது.